ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிஸ்டத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்துருந்தோம் லாஸ்ட்டாக. ஸோ இப்போ அந்த சிஸ்டம்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதை பார்த்து நம்ம சொல்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் இடையில சின்ன சின்ன டவுட் வரும். ஸோ அப்போ நீங்கள் திரும்ப 1 செகண்ட் இன்னொரு தடவை போட்டு பார்த்தோ, இல்லாட்டி நீங்கள் தெளிவாக இன்னொரு தடவை பார்த்தாவோ உங்களுக்கு 1 செகண்ட் கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஆனால் நோட் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த அதே ப்ராப்ளத்தை நீங்கள் கொஷினை மட்டும் எழுதிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால் எல்லா ப்ராப்ளத்தையும் 1 செகண்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து புரியும். ஸோ இனிஷியலாக நான் சொல்லிடுறேன், இதுதான் லாஸ்ட் வரைக்கும். ஓகே ஃபைன், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக் வெதர் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆர் காசல் ஆர் நாட் காசல். ஓகே, ஸோ காசலாக இல்லாட்டி காசலான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காசல் ஆன் காசலுக்கு என்ன நமக்கு கண்டிஷன் என்ன அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் 7 இதையும் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸு என்னென்ன டைப்ஸ் இருக்கோ 7 டைப்பையும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ காசல் நான் காசலுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருந்தோம் காசல் நான் காசலுக்கு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது த அவுட்புட் அட் எனி டைம் டி டிபெண்ட்ஸ் ஆன் த பாஸ்ட் அண்டு ப்ரெசன்ட் இன்புட்ஸ் பட் நாட் த ஃபியூச்சர் இன்புட்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட் அண்டு ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தால் காசல், ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நான் காசல்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். சரி, செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இது டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதில் y of n ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஆஃப் n மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டு ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் மூணையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மூணையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னால் என்ன சொல்லலாம்? நம்ம ப்ரெசன்ட் அப்படிங்கிறப்ப நம்ம 0ன்னு சொல்லலாம். அப்போ 0 பாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1, ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிறது தான். ஸோ அப்போ நம்ம ப்ரெசென்ட் வேல்யூவாக நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்னா 0வை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபஸ்ட் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். n equal to 0, then y of 0 that is equal to x of 0 plus x of 0 minus 1 means x of minus 1. ஓகே, இந்த ஈக்குவேஷன் வச்சு நமக்கு என்ன தெரியுது? இதில் எக்ஸ் ஆஃப் -1ங்கிறப்போ பாஸ்ட் வேல்யூ. அப்போ ப்ரெசென்ட் அண்டு பாஸ்ட் இன்புட்டை மட்டும்தான் அவுட்புட் வந்து ப்ரெசென்ட் அவுட்புட் ஓகே, அதாவது ஒய் ஆஃப் 0 அப்படி அதாவது ஒய் ஆஃப் என் ஒய் ஆஃப் டி அப்படிங்கிறது எல்லாமே அவுட்புட். ஓகே, எக்ஸ் ஆஃப் டி எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிறது எல்லாமே இன்புட். இப்போ நமக்கு பாருங்கள், இது அவுட்புட். ஸோ அப்போ ப்ரெசென்ட் அவுட்புட், ஏன்னா n ஈக்குவல் டு 0னா நம்ம ப்ரெசென்ட் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ப்ரெசென்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரெசென்ட் இன்புட் அண்டு பாஸ்ட் இன்புட். ஓகேயா, கரெக்ட் தானே? எக்ஸ் ஆஃப் 0ங்கிறது நம்மளோட ப்ரெசென்ட் இன்புட், எக்ஸ் ஆஃப் -1ங்கிறது நம்மளோட பாஸ்ட் இன்புட். இது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இதை ஒன்று மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து காசல் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம அடுத்த வேல்யூ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப நம்ம ஃபியூச்சர் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 1, ஏன்னா ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1 - 1னா ஏன்னா நமக்கு 0. அப்போ இதையும் பாருங்கள். அப்போ நமக்கு இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் அப்படிங்கிறது 1 தான். அப்போ ப்ரெசென்ட் அவுட்புட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரெசென்ட் இன்புட் அண்டு பாஸ்ட் இன்புட். ஸோ இதை தான். அப்போ இதுவும் நம்ம காசல். ஓகே, இதையே வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் கொடுத்தாச்சும் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்க்கணும். அப்போ ஒய் ஆஃப் -1 எடுத்துக்கிடுவோம். அப்போ ஒய் ஆஃப் -1 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஆஃப் -2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, -2 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் ஆஃப் -2. அப்போ என்ன ஆகும்? ப்ரெசென்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரெசென்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் இன்புட். எக்ஸ் ஆஃப் -2ங்கிறப்ப இதுக்கு பாஸ்ட். அப்போ என்ன வேல்யூ நம்ம கொடுத்தாலும் 0, 1 அண்ட் -1, அது பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ 0 எது கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிவன் சிஸ்டம் இஸ் காசல். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம். கண்டினியூஸ் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி -2 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 - டி. இப்போ நம்ம டி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் -2, இங்கே எக்ஸ் ஆஃப் 2ன்னு சொல்லி இதுலேயே நமக்கு கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்ன ஆகும்? பாஸ்ட் இன்புட் அண்டு ஃபியூச்சர் இன்புட். எக்ஸ் ஆஃப் 2ங்கிறது ஃபியூச்சர், எக்ஸ் ஆஃப் -2ங்கிறது பாஸ்ட்டு. ஓகே, அப்போ 0ன்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுது பாருங்கள்? ப்ரெசென்ட்டே இங்கே கிடைக்கல. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் அண்டு பாஸ்ட் மட்டும் தான் நம்ம கெட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃப்யூச்சர் நீங்கள் வந்துருச்சு அப்படின்னாவே அது வந்து நான் காசல். ஓகே,
புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 2-3 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லி புரியுதில்ல. அதாவது ப்ரெசென்ட் அவுட்புட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரெசென்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் இன்புட் இருந்துச்சுன்னா காசல், அதே இது ஃப்யூச்சர் வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து நான் காசல். அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ எப்படி சார் அந்த வேல்யூஸை நம்ம கொடுக்குறோன்னா, நம்ம இங்கே கண்டினியூஸ்னா t = 0 -1 1ன்னு சொல்லி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன இருந்தாலும் 0 1 -1 சொல்லி சார் இந்த 3 இதையும் கண்டிஷன் நம்ம கொடுக்குறப்ப எல்லா இதுலேயும் சேம் ஒன்று போல் நமக்கு கெட் பண்ணுறோம். அதாவது ப்ரெசென்ட்டும் அண்ட் பாஸ்ட்டும் மட்டும் இதில் ஃபுல்லும் கெட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப அதை வந்து காசுன்னு சொல்லிடுறோம். ஆனால் இதில் பாருங்கள் 0ன்னு தான் கொடுத்தாவே அதில் என்ன ஆகுறது, -2ங்கிறது பாஸ்ட்டு, +2ங்கிறது ஃப்யூச்சரு. அப்போ ஃப்யூச்சர் வேல்யூ நமக்கு டிபெண்ட் பண்ணி வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் நான் காசல். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பாருங்கள் இன்டெகிரேஷன் ஆஃப் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இன்டெகிரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஈக்குவல் டு z(t)ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது என்னங்கிறத பார்ப்போம், ப்ராப்ளம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி வர்றதை நம்ம ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நம்ம என்ன வேல்யூன்னு தெரியாமல் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்போ அந்த இன்டெக்ரல் வர்றதுக்கு பதிலாக நம்ம z(t)ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனோ ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்தா நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ண முடியாது இந்த பிளேஸில். அதனால் அது ஈக்குவல் டு z(t)ன்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த பிளேஸில் நமக்கு இது கண்டினியூஸ் தான். அப்போ t வேல்யூ ஃபஸ்ட்டு 0ன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போது t = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா y(0) தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -∞ to t = 0ன்னு கொடுத்துட்டு என்ன ஆகும், 2 × 0 0. அப்போ -∞ to 0 x of tau into d tau தட் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இந்த இன்டெக்ரல் ஆஃப் x ஆஃப் என்ன கொடுத்துட்டோம், நம்ம z(t)ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ z(t)ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அந்த t வேல்யூ என்ன நம்ம கொடுக்கணும், இங்கே இன்டெகிரேட் பண்ணியாச்சுன்னா 0 -∞ கொடுப்போம். அப்போ z(0) - z(-∞). ஓகே, அது இன்டெக்ரல் இந்த வேல்யூ ஈக்குவல் டு z(t) நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு 0 -∞. அப்போ இந்த வேல்யூவில் என்ன இருக்கு பாருங்கள், t = 0ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் இன்புட், இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன காசுன்னு சொல்லிட முடியுமா, முடியாது. நம்ம அடுத்த வேல்யூ நம்ம போடணும். அப்போ t = 1ன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ y(1) = -∞ 2 × t தானே நமக்கு. அப்படி இப்போ t = 1ன்னு கொடுத்துட்டோம். அப்போ 2ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த பிளேஸில் இது ஈக்குவல் டு z(t). அப்போ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப z(2) - z(-∞). அப்போ பாருங்கள் இங்கே ப்ரெசன்ட் அவுட்புட், அதாவது y(1)ங்கிறது ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்ன ஆகும், z(2) அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஃப்யூச்சர் இன்புட். 2ங்கிறப்ப என்ன ஃப்யூச்சர், அதில் ஃப்யூச்சர் இன்புட் அண்டு பாஸ்ட் இன்புட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஃப்யூச்சர்னு வந்துருச்சுனாவே என்ன ஆகும் நமக்கு, அப்போ நான் காசல். புரியுதுல? ஓகே, ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாலும் அதுக்கு நம்ம ப்ரெசென்ட் அண்டு பாஸ்ட்டு வேல்யூ நம்ம வந்து கொடுத்து பார்த்து எப்படி வருது, எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ காசல் நான் காசல் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து சாம்பிள் தான், ஆனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தடில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லீனியராக நாட் லீனியரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். செக் வெதர் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆர் லீனியர் ஆர் நான் லீனியர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 டைப் இருக்குது லீனியர் நான் லீனியரில். ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருது எப்படி நம்ம அதை வந்து லீனியர் நான் லீனியர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு மெத்தட், நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒன்று, இன்டெகிரேஷன் கொடுக்குறது ஒன்று. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் மெத்தட் வந்து பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, dy(t)/dt இது ஈக்குவேஷன். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாச்சுனாவே நமக்கு வந்து லீனியர் நான் லீனியர்னால் நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம், சூப்பர் பொசிஷன் தியரம் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா லீனியர், அதர்வைஸ் நான் லீனியர்னு சொல்லியிருப்போம். அப்போ சூப்பர் பொசிஷன் தியரில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த எங்கே பார்த்தோம் நம்ம லீனியர் நான் லீனியர் இந்த கொடுத்துருக்காங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணால் லீனியர். அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட் சிக்னல் தட் இஸ் ஈக்குவல் டு அதோட சம் ஆஃப் அவுட்புட் சிக்னல் வந்து வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட் சிக்னல் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லீனியர். அப்போ நம்ம இங்கே வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே dy(t)/dt + 3t × y(t) அப்படின்னு சொல்லி இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு t² x(t). இதை எப்படி என்ன மெத்தடுக்கு மாத்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். a இன்ட்டு இதெல்லாமே y1ன்னு சொல்லி மாற்றிருக்கோம். 2 செப்பரேட் ஈக்குவேஷனை நம்ம மாற்றுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், dy(t)ங்கிறத dy(1)t, எங்கே y வருதோ அதெல்லாம் y1(t)ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன். அது மாதிரி இன்புட் x(t) x1(t)ன்னு சொல்லி மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் y2(t) 3y2(t) x2(t)ன்னு சொல்லி மாற்றிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு இதை மாற்றிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா, ஏவால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணிக்கிறோம்.
அப்போ a இன்ட்டு dy1 ஆஃப் டி டிவைட் பை டிடி ப்ளஸ் 3a டி y1 ஆஃப் டி ஈக்குவல் டு a இன்ட்டு டி ஸ்கொயர் x1 ஆஃப் டி. இங்கே இந்த இடத்துல செகண்ட் ஈக்குவேஷனை பியால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ b இன்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம லீனியர், அதர்வைஸ் நான் லீனியர்னு சொல்லி சொல்ல போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு உள்ள இந்த y1 டேமும் y2 டேமையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே கெட் பண்ண x1 டேமு x2 டேம். ஏன்னா அப்படி தான் நம்ம அவுட்புட் ஈக்குவல் டு இன்புட், அதை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு y1 டேமை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதை a dy1 ஆஃப் டி டிவைட் பை டிடி ப்ளஸ் 3 இன்ட்டு a dy1 ஆஃப் டி ப்ளஸ் b இன்ட்டு dy2 ஆஃப் டி, அதை செகண்ட் டேமை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ செகண்ட் டேமை பியால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு டி ஸ்கொயர் x1 ஆஃப் டி ப்ளஸ் b இன்ட்டு டி ஸ்கொயர் x2 ஆஃப் டின்னு சொல்லி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் என்ன பண்ணுறோம், இந்த டி டிவைட் பை டிடியை காமனாக எடுத்து எழுதிடுறேன். காமனாக எடுத்து எழுதிட்டேன்னா என்ன எனக்கு a இன்ட்டு y1 ஆஃப் டி, இங்கே b இன்ட்டு y2 ஆஃப் டி கெட் பண்ணிடுறேன். அதுமாதிரி இந்த பிளேஸில் 3tயை காமனாக எடுத்துட்டேன்னா a இன்ட்டு y1 ஆஃப் டி ப்ளஸ் b இன்ட்டு y2 ஆஃப் டின்னு சொல்லி எடுத்து எழுதிட்டேன். இந்த பிளேஸில் டி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டிங்கன்னா a x1 ஆஃப் டி ப்ளஸ் b x2 ஆஃப் டி. ஓகே, ஸோ அப்போ எல்லா இதுலேயுமே நமக்கு வந்து சேமாக நமக்கு கிடச்சிருச்சு. a y1 ஆஃப் டி ப்ளஸ் b y2 ஆஃப் டி, இங்கேயும் a y1 ஆஃப் டி ப்ளஸ் b y2 ஆஃப் டி. ஸோ வெயிட்டட் சம் ஆஃப் இது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட், அதாவது வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட் ஈக்குவல் டு வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ கிவன் ஈக்குவேஷன் கிவன் சிஸ்டம் இஸ் நமக்கு வந்து லீனியர். ஓகே, ஃபைன், புரியும் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம் டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷனை y1 y2ன்னு சொல்லி ரெண்டு டேர்மாக நீங்கள் ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதுறீங்க. தென் ஃபஸ்ட்டு y1 வந்து ஏவால் மல்டிபிள் பண்ணுறீங்க, y2 பியால் மல்டிபிள் பண்ணுறீங்க. தென் அவுட்புட் ரெண்டையுமே ஆட் பண்ணுறீங்க, சம் பண்ணுறீங்க. தென் ஈக்குவல் டு ரைட் சைடில் இன்புட் ரெண்டையுமே சம் பண்ணுறீங்க. தென் காமன் டேர்மெல்லாம் தனியாக எடுத்து எழுதிட்டு ஒன்று போல் இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து வருதான்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று போல் இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் போத் அவுட்புட் அண்ட் போத் இன்புட் சைடில் நமக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா தட் இஸ் லீனியர், அதர்வைஸ் நான் லீனியர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரிங்க, அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சின்ன ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு டேர்மு dy y1 y ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே y1 ஆஃப் டி, இங்கே y2 ஆஃப் டின்னு தனியாக பிரிச்சிடறோம். அதுமாதிரி x ஆஃப் டியை x1 x2ன்னு தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே a ஆட் பண்ணிக்கிறோம், இங்கே பியால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அதை ஏஆல் மல்டிபிள் பண்ணுறோம், பியால் மல்டிபிள் பண்ணி எடுத்து லெஃப்ட் சைடு எழுதிட்டோம். தென் இன்புட்டை ரைட் சைடில் ஏவால் பியால் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், நம்ம காமனாக எடுத்து எழுதணும்னா இங்கே a y1 ஆஃப் டி b y1 ஆஃப் டி அண்ட் a y1 ஆஃப் டி ப்ளஸ் b y2 ஆஃப் டின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு x1 ஸ்கொயர் ஆஃப் டி ப்ளஸ் b x2 ஸ்கொயர் ஆஃப் டின்னு வருது. அப்போ இங்கெல்லாம் y1 ஆஃப் டி எல்லாமே y2 ஆஃப் டின்னு தான் இருக்குது, ஸ்கொயர் டேர்மில் வரல. ஆனால் இன்புட் சைடில் மட்டும் நமக்கு ஸ்கொயர் டேர்ம் வந்துருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் நான் லீனியர். இப்போ புரிஞ்சிருச்சா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு சேமாக வந்திருக்கும். y1 ஆஃப் டி ப்ளஸ் y2 ஆஃப் டி ஈக்குவல் டு இங்கே x1 ஆஃப் டி x2 ஆஃப் டின்னு சொல்லி நம்ம கெட் பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம கெட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த இருக்குல்ல, இதில் பாருங்கள், இங்கே y1 ஆஃப் டி y2 ஆஃப் டி y1 ஆஃப் டி y2 ஆஃப் டி x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கெட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பிளேஸில் நம்ம அந்த மாதிரி கெட் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே ஸ்கொயர் டேர்ம் வருது. ஸோ தட் இஸ் நான் லீனியர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இன்டெக்ரல் வச்சு வருது. ஸோ இதுலேயும் அதே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. சேம் y1 y2ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ y1 ஆஃப் டி அப்படின்னு சொல்லி வந்துடுது. இங்கே x1 ஆஃப் டி, இங்கே y2 x2. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டைம் ஏவால் மல்டிபிள் பண்ண போகிறோம், செகண்ட் டைம் பியால் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணியாச்சு. தென் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும், நமக்கு a y1 ஆஃப் டி ப்ளஸ் b y2 ஆஃப் டி ஈக்குவல் டு இந்த டேர்மில் வர்றப்ப a இன்ட்டு இந்த டேர்ம் ப்ளஸ் b இன்ட்டு இந்த டேர்ம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். a x1 ஆஃப் டவ் ப்ளஸ் b x2 ஆஃப் டவ். இங்கேயும் a y1 ஆஃப் டி b y2 ஆஃப் டி, இங்கே a x1 ஆஃப் டவ் b x2 ஆஃப் டவ். ரெண்டுமே சேம் தான், லீனியராக தான் இருக்குது. ஸோ அப்போ கிவன் சிஸ்டம் இஸ் லீனியர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் டைம் எதுவுமே அது மாதிரி வரல. ஸோ அப்போ கிவன் சிஸ்டம் இஸ் லீனியர். இப்போ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, லீனியர் நான் லீனியர் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா சேம் லீனியர் நான் லீனியர் தான். ஓகே, இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோ இல்லாட்டி உங்களுக்கு இன்டெக்ரேஷன் ஃபார்ம்லேயோ எதுவுமே இல்லை. நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் உள்ளதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு தடவை திரும்ப பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே y1 டேர்ம் y2 டேர்ம் சொல்லி ரெண்டு டேர்மாக எடுத்து எழுதிடும். y1 ஆஃப் n y2 ஆஃப் n that is equal to a x1 of n a x2 of n plus b ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். தென் இதில் என்ன பண்ண போகிறோம்னா வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட். வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட் அப்படிங்கிறப்ப என்னென்னா ரெண்டையும் a அண்ட் பியால் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது. நார்மலாக இதுக்கு முன்னாடி பண்ணது தான். அப்போ a y1 of n plus b y2 of n ஈக்குவல் டு
இங்கே ஏ இன்ட்டு இந்த டேர்ம் ப்ளஸ் பி இன்ட்டு இந்த டேர்ம் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம். இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். இந்த பிளேஸில் நம்மளால் செக் பண்ண முடியுமா? செக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளேஸில் மட்டும் நார்மல் ஈக்குவேஷனுக்கு புதுசாக இன்னும் ஒரு மெத்தட் கொண்டு வரோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the outputs due to weighted sum of inputs. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து டியூ டு வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட். வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட்டால் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து y3 ஆஃப் n அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றோம். y3 ஆஃப் n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a இன்ட்டு நமக்கு a இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் n தென் ப்ளஸ் b அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி தெரியுதா? இது y2 ஆஃப் n என்ன நமக்கு தெரியும். அதே மாதிரி y3 ஆஃப் n ஈக்குவல் டு என்னென்னா வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இன்புட்டுங்கிறது இந்த டேர்ம் தான். இதை அப்படியே நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ இதை அப்படியே ப்ளஸ் பண்ணுறப்ப x1 ஆஃப் n ப்ளஸ் x2 ஆஃப் n தான். ஆனால் நம்ம இந்த பிளேஸில் a இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் n ப்ளஸ் பின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்குறோம். அதாவது இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்குறோம். ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் நமக்கு வந்து சேம் கிடையாது. ஓகேயா? கரெக்டு தானே? ஏன்னா இதுவும் இப்போ இந்த ஈக்குவேஷனும் சேம் தான், இந்த ஈக்குவேஷனும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சேமாக இருக்கான்னு சொல்லி பார்த்தா சேமாக இல்லை. ஸோ தட் இஸ் நான் லீனியர். இது புரியாத மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ y1 ஆஃப் ஈக்குவல் டு 2x ஆஃப் n ப்ளஸ் 1 டிவைட் பை x ஆஃப் n மைனஸ் 1. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம். ஃபஸ்ட்டு y1 ஆஃப் n y2 ஆஃப் n சொல்லி தனித்தனியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமாட்டி என்ன பண்ணியிருக்கோம், a அப்படின்னு சொல்லி கொடுத்து இது ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிபிள் பண்ணுவோம். தென் பிஏ வந்து செகண்ட் டேர்மோட மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணிட்டோம். a1 ஆஃப் n by2 ஆஃப் தட் இஸ் ஈக்குவல் டு இது இந்த டேர்மை ஃபுல்லும் ஏவால் மல்டிபிள் பண்ணியிருப்போம். இந்த டேர்மை பிஆல் மல்டிபிள் பண்ணியிருப்போம். அப்போ 2 இன்ட்டு a x1 ஆஃப் n ப்ளஸ் a டிவைட் பை x1 ஆஃப் n மைனஸ் 1. அதேமாதிரி b இங்கேயும் b டிவைட் பை அப்படின்னு சொல்லி இந்த இதை மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட் வச்சு நம்ம பார்க்குறப்ப என்னென்னா y3 ஆஃப் n ஈக்குவல் டு a இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் n. அப்போ x ஆஃப் n என்ன நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a இன்ட்டு அதாவது இந்த இருக்குது பாருங்கள் 2 இன்ட்டு x ஆஃப் n அப்படிங்கிறதுல நம்ம கொடுக்குறோம். அப்போ a இன்ட்டு x1 இது இந்த ஈக்குவேஷன் தான். ஓகே, ஏன்னா இதைத்தானே நம்ம சம் பண்ணுறோம். அப்போ a இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் n. ஓகே, ஸோ அப்போ x ஆஃப் n-க்கு பதிலாக நம்ம a இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் n கொடுத்துட்டோம். அதுமாதிரி ப்ளஸ் 1 டிவைட் பை x ஆஃப் n மைனஸ் 1. அப்போ a இன்ட்டு x1 ஆஃப் n மைனஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் n மைனஸ் 1 சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணி பார்க்கும். ரெண்டும் சேமாக இருக்கா? சேமாக இல்லை. கரெக்டு தானே? அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் நான் லீனியர். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியலைனாலும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் உங்களுக்கு புரியும், ஏன்னா இது வந்து லீனியர். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக கொடுத்துட்டாங்க y ஆஃப் n ஈக்குவல் டு n இன்ட்டு x ஆஃப் n. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், y1 ஆஃப் n y2 ஆஃப் n சொல்லி கொடுத்துட்டோம். தென் ஏவால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப என்னாகும், a இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் b இந்த இருக்குது. அதாவது n இன்ட்டு a இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் n சொல்லி நம்ம கெட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அவுட்புட் டியூ டு இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப தட் இஸ் y3 ஆஃப் n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்குது. அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம கெட் பண்ணுறது ay1 ஆஃப் n ப்ளஸ் by2 ஆஃப் n ஈக்குவல் டு an x1 ஆஃப் n ப்ளஸ் bn x2 ஆஃப் n. ரெண்டும் நமக்கு என்ன ஆகுது, சேமாக தான் இருக்குது. ஸோ த சிஸ்டம் இஸ் லீனியர். ஓகே, ஸோ இதுவும் புரியலைன்னா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை y ஆஃப் n இல்லாட்டி y ஆஃப் t அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறீங்க. y1 ஆஃப் n y2 ஆஃப் n இல்லாட்டி y1 ஆஃப் t y2 ஆஃப் tன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஏஆல் ஃபஸ்ட்டு டைமையும் பிஆல் நெக்ஸ்ட் டைமையும் மல்டிபிள் பண்ணி எடுத்து எழுதிடுறீங்க. அது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகே, இந்த இருக்குல்ல, அதுதான் இந்த வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட் சொல்லிட்டு அது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து டியூ டு வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட்டால் கெட் பண்ணுற அவுட்புட் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் என்ன பண்ண போகிறோம்னா y3 ஆஃப் n சொல்லி ஒரு தேர்ட் டேர்ம் நம்ம கொண்டு வர்றோம். அந்த தேர்ட் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் a இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் b இன்ட்டு x2 ஆஃப் n தான். அப்போ இன்புட் என்ன அப்படி இருக்கோ அதை நம்ம ஏவால் மல்டிபிள் பண்ணணும். தென் செகண்ட் இன்புட்டை வந்து பிஆல் மல்டிபிள் பண்ணணும். அதாவது x2ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்ததை பிஆல் மல்டிபிள் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு சேமாக இருந்தால் லீனியர், ரெண்டு சேமாக இல்லைனா நான் லீனியர். ஓகேயா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி புரியும்.
ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைம் வேரியண்ட் வந்து பார்ப்போம். இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.